வணக்கம், அன்பு நண்பர்களே! அனைவருக்கும் அன்பு வணக்கம். லாஸ்ட் 2 வீக்ஸா வீடியோ போடவே இல்ல. எங்கன்னா, ஊருக்கு போயிருந்தேன். டூ மை ஹோம் டவுன் மூணார். ஃபேமிலியா போயிருந்தேன். நான் லாஸ்ட் வீடியோவோட எண்ட்ல வந்து சொல்லிட்டு போலாம் அப்படின்னு நெனச்சேன். பட் மறந்துட்டேன். அது ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டும் போடலாம் அப்படின்னு யோசிச்சேன். அதுக்கப்புறம் மறந்தாச்சு. அங்க போய் ஒரே ஆட்டம். 2 வீக்ஸ் ஜாலியா போயிட்டு, மூணார், வாகமான் அங்கலாம் போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு, என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சு. லுக் அட் தட்! வந்து பார்க்கறதுக்குள்ள நெறைய நியூஸ் வந்து சேர்ந்து போயிருச்சு. அதுல முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, 14,000 குழந்தைகள் 14,000 சில்ட்ரன் 14,000 இன்னசென்ட் சில்ட்ரன இஸ்ரேல் வந்து கொல்ல பார்க்குறாங்க. அடுத்த 48 மணி நேரத்தில காசாக்குள்ள வெளிய இருந்து பொதுமக்களுக்கான அந்த உதவிகள் வந்து போய் சேரல அப்டின்னா, 14,000 குழந்தைகள் செத்துருவாங்க. இஸ்ரேல் வந்து வழிய மறைச்சு நிக்கிறாங்க. அவங்கள யாரையும் உள்ள விடல. பிளாக்கேட் பண்ணி நிக்கிறாங்க அப்டின்ற செய்தி வந்து வெளிய வந்துச்சு. இதுவரைக்கும் உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு இனப்படுகொலை இது யாருமே செஞ்சதில்ல. யாரு? இஸ்ரேல். ஒரு 1 1/2 வருஷத்துக்கு மேல அப்பாவி நாடான பாலஸ்தீன் மேல, முக்கியமா காசா மேல போர் தொடுத்து, அங்க இருக்கிற எல்லா அப்பாவிகளையும் கொன்னு, அங்க முக்கியமா கான் யூனிஸ் அப்டின்ற ஒரு ஏரியா உண்டு. அங்க இருந்த பொதுமக்கள மொத்த பேரையும் வந்து டிஸ்பிளேஸ் பண்ணி, தொடர்ந்து அங்க வந்து குண்டு போடுறாங்க. அப்ப என்ன ஆகுது? மக்கள் அங்கருந்து வெளிய ஓடி, அங்க கேம்ப் அந்த கேம்ப்ல போய் தஞ்சம் அடைஞ்சு, அங்க போய் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய சொத்துக்கள், அவங்களுடைய வீடு எல்லாம் போச்சு. அவங்க மொத்த பேரையும் அழிக்கிற ஒரு வேலைய, ஒரு இனப்படுகொலைய சிஸ்டமேட்டிக்கா பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேல். முக்கியமாக அதனுடைய அல்டிமேட் என்ன அப்டின்னா, 14,000 குழந்தைகள் அப்டின்றது நியூஸ். நானும் அத நம்பிட்டேன். அப்டிதானே? ஆனா, இது எல்லாமே பொய். இந்த நியூஸ நம்ம ஊர்ல இந்த நியூஸ் வெளிய வந்த உடனே நம்ம ஊர்ல இருக்கிற அந்த சமூக நீதி போராளிகள் இருப்பாங்கல்ல, சமூக நீதி போராளிகள். முக்கியமா அந்த கம்யூனிஸ்ட்காரன், திமுக காரன், அதுக்கப்புறம் இந்த இடதுசாரி கூட்டம் மொத்த பேரும் சேர்ந்து இந்த நியூஸ வந்து பரப்பிட்டு இருந்தாங்க. இது நம்ம ஊர்ல மட்டும் இல்ல. இன்டர்நேஷனல் லெவல்ல அவங்களுடைய குரல உயர்த்தி, அநீதிக்கு எதிராக போராடுற ஒரு கூட்டம் வந்து போராடுனாங்க. அவங்க போட்ட ஒரு போஸ்ட் ஒண்ணு இருக்கு. "The UN wants that 14,000 Palestinian babies could die in the next 2 days if Israel does not let aid into Gaza." இஸ்ரேல் என்ன பண்ணாங்க, காசாவினுடைய பார்டர்ல மொத்தமா வழிய மறிச்சு, எந்த ஒரு எய்டும், எந்த ஒரு உதவியும் உள்ள போக்கூடாது அப்படின்னு சொல்லி மறைச்சு வச்சிருக்காங்க. இதன் காரணமாக அங்க சாப்பாடு கிடைக்காம 14,000 குழந்தைகள் செத்துருவாங்க அப்படின்றது செய்தி. இந்த செய்திய Instagramல போட்டிருக்காங்க. ஒரு போஸ்ட் மாரி போட்டு, அதுல ஒரு படத்த வச்சு நமக்கு அப்படியே கண்ணீர் வர வைக்கிற மாதிரி படத்தெல்லாம் வச்சு போட்டிருக்காங்க. இந்த ஒரு போஸ்ட்டுக்கு 3,15,000 லைக்ஸ் மட்டும் வந்திருக்கு. அப்ப எத்தன பேர் இத ஷேர் பண்ணியிருப்பாங்க? எத்தன பேர் பார்த்திருப்பாங்கன்னு யோசிங்க. இப்ப இன்டர்நேஷனல் லெவல்ல இந்த மாதிரி எல்லாம் ஷேர் பண்ணும்போது, நம்ம ஊர்ல அவங்க சும்மா இருப்பாங்களா? அதுலயும் முக்கியமாக எனக்கு பிடிச்ச, என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தங்க இருக்காங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்கள பத்தி நான் பேசியிருப்பேன், நம்மளுடைய சேனல்ல. டாக்டர் மீனா கந்தசாமி. டாக்டர். அந்த மீனா கந்தசாமின்றவங்க, அவங்க வந்து என்ன பண்ணாங்க, இத உடனே தாவி குதிச்சு, அவங்க மேல அன்பு காட்டி, நான் இவங்களுக்காக நான் என்ன பண்றேன் பார் அப்படின்னு சொல்லி, ஒரு போஸ்ட்டு. இது ஒரு ஃபேக் நியூஸ். அதுக்கு நான் பின்னால வரேன். இஸ்ரேல் இஸ் அபவுட் டூ மர்டர் மெனி மோர் தௌசண்ட்ஸ் ஆஃப் பேபீஸ் இன் தி நெக்ஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ். இன்னும் ஒரு சில மணி நேரங்கள்ல எத்தனையோ ஆயிரக்கணக்கான குழந்தைகள கொல்ல போறாங்க. இப்படி ஒரு போஸ்ட் வந்த உடனே இந்த அம்மையார் அத ரீபோஸ்ட் பண்ணியாச்சு. திருப்பி இன்னொரு போஸ்ட். ஆன் பிபிசி ரேடியோ திஸ் மார்னிங் யுஎன் ரிலீஃப் சீஃப் அவர் யாரு நான் பின்னால சொல்றேன். செட் தட் 14,000 பேபீஸ் இன் காசா வில் டை ஓவர் தி நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ் அன்லெஸ் தே கேன் கெட் எய்ட் டூ தெம். 14,000 பேபீஸ். ஒருத்தவங்க போட்ட போஸ்ட் இந்த அம்மையார் அத ஷேர் பண்ணி விட்டாச்சா? வித்தவுட் ஃபேக்ட் செக்கிங். அதான் பிரச்சனை. இப்ப இன்னொரு ஆள் இருக்காரு. நம்ம ஊர்ல. அவரு ஒரு புரட்சி போராளி. Facebookல அவர் ஒரு போஸ்ட். 14,000 குழந்தைகள் இறக்கும் தருவாயில் உள்ளது. குழந்தைகளுக்கான உணவை கூட இஸ்ரேல் காசாவிற்குள்ளே அனுப்ப மறுக்கிறது. உள்ளே சென்றுள்ள உணவு வைத்திருக்கும் டெண்டுகள் மீதும் குண்டுமலையை பொழிகிறது. உலக நாடுகளின் தலைவர்கள் அனைவரும் சிந்திக்கும் திறனை இழந்து விட்டார்களா அப்படின்னு சொல்லி, நம்ம ஊர்ல இருக்கிற அதிகமாக சிந்திக்கும் திறன் கொண்ட, மூளை வலிமை அதிகமா கொண்ட ஒருத்தர் இந்த போஸ்ட் போட்டிருக்காரு. இவரு ஒரு அல்ட்ரா லெஃப்டிஸ்ட். இவர் வந்து நான் போன புக் ஃபேர்ல நான் பார்த்தேன். நேர்ல பார்த்தேன். இவர்கிட்ட பேசலாமான்னு தோணுச்சு எனக்கு. கிராஸ் பண்ணி போகும்போது அவரோட ஸ்டால்ல அங்க நின்னுட்டு இருந்தாரு. "இப்படி ஃபுல்லா ஃபேக் நியூஸா போட்டுட்டு இருக்கியே" அப்படின்னு பேசலாமான்னு தோணுச்சு. இது வந்து போன ஜனவரி மாசம். இவரு எப்பவும் இப்படித்தான் நியூஸ் போட்டுட்டு இருப்பார். ஹமாஸ் என்ன பண்ணாங்க அப்படின்றது கண், காது, மூக்கு எல்லாம் மறைச்சுக்கும். அத வந்து அந்த மங்கீஸ் இருப்பாங்கல்ல, தீமையை பார்க்காதே அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. அதெல்லாம் இவங்க வந்து மறைச்சுப்பாங்க. இவங்களுக்கு கண்ணு, காதெல்லாம் வேலை செய்யாது அப்போ. இஸ்ரேல் திருப்பி அடிக்கும்போது பொங்கி எந்திச்சு வந்துருவாங்க எல்லாரும். அதுல முக்கியமான ஒரு நபர் இந்த ஆள். இந்த நியூஸ ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு விட்டது. இந்த புரளிய முதல்ல கிளப்பி விட்டது யாருன்னா, யுஎன் உடைய ஐநா சபையினுடைய ஒரு ஒரு டாப் அஃபிஷியல். டாம் ஃப்ளெட்சர்ன்னு சொல்லி பேரு. அவரு பேசுறாரு எங்கன்னா பிபிசில. There are 14,000 babies that will die in the next 48 hours unless we can reach them. இந்த ஆள் இந்த மாரி பேசி வச்சுட்டு போயிட்டாரா? உடனே நம்ம ஊர்ல இருக்கிற நியூஸ்காரன்.
அவன் பாருங்க. கொத்து கொத்தாக மடியப் போகும் 14,000 குழந்தைகள். உலகையே உலுக்கிய ஷாக் தகவல். 48 மணி நேரத்தில் நிகழப்போகும் கொடூரம். அனுதாபத்தை இழக்கிறதா இஸ்ரேல்? கொடூர பட்டினியால் தத்தளிக்கும் காசா. இரக்கம் காட்டாத இஸ்ரேல். இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பும் உலக நாடுகள். மரணத்தின் விளிம்பில் 14,000 குழந்தைகள். காசாவின் கடைசி நொடிகள். பால் கூட தர முடியாத நிலையில் தாய்மார்கள். இவன் நேரா போய் பார்த்துட்டு வந்தான்ல. உலகை அள வைக்கும் காட்சிகள். ப்ளீஸ் இஸ்ரேல் நிறுத்திக்கோங்க. இந்த மாரி நம்ம ஊர்ல இருக்கிற நியூஸ் சேனல்ஸ்லாம் தம்ப்நெயில்ஸ்லாம் பயங்கரமா வச்சு, அப்படியே நியூஸ் அப்படியே பறக்க வுட்டாங்க. எக்செப்ட் இது எல்லாமே பொய் செய்தி. எந்த பிபிசி இந்த நியூஸ பப்ளிஷ் பண்ணாங்களோ, அதே பிபிசி அடுத்து ஒரு 2 நாள் கழிச்சு வந்து இன்னொரு நியூஸ் போட்டாங்க. அத பாருங்க. ஸ்பீக்கிங் டு தி பிபிசி'ஸ் டுடே புரோகிராம், மிஸ்டர் ஃப்ளெச்சர் செட், "தேர் ஆர் 14,000 பேபீஸ் தட் வில் டை இன் தி நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ் அன்லெஸ் வி கேன் ரீச் தெம்" அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து கீழ "இட் ஹைலைட்டட் எ ரிப்போர்ட் ஃப்ரம் தி இன்டகிரேட்டட் ஃபுட் செக்யூரிட்டி ஃபேஸ் கிளாசிஃபிகேஷன்" அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் இருக்கு. இந்த ரிப்போர்ட்ல இருக்கிற ஒரு நியூஸ வந்து இவரு கோட் பண்றாரு. பட் இவரு சொன்ன அந்த விஷயம் அந்த ரிப்போர்ட்ல கிடையாது. அடுத்து கீழ பாருங்க. "விச் ஸ்டேட்டட் 14,100 சிவியர் கேஸஸ் ஆஃப் அக்யூட் மால்நியூட்ரிஷன் ஆர் எக்ஸ்பெக்டட் டு அக்கர் அமங் சில்ட்ரன் ஏஜ்ட் 6 டூ 59 மந்த்ஸ்." 6 மாசத்துல இருந்து 5 வயசு வரைக்குமான குழந்தைகள் கிட்ட அடுத்த 1 வருஷத்துல, இந்த ஏப்ரல்ல இருந்து அடுத்த மார்ச் வரைக்குமான அந்த 1 வருட காலகட்டத்துல மால்நியூட்ரிஷனால பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. அதுவும் சாகுறதுக்கு இல்ல. மால்நியூட்ரிஷன் சத்து குறைபாடு. அங்க காசால சாப்பாடுக்கு பிரச்சனையா இருக்கு. கடந்த 1 1/2 வருஷம் போர்ல இஸ்ரேல் மொத்த காசாவையும் காலி பண்ணியாச்சு. இதன் மூலமாக மக்கள் எல்லாம் டிஸ்பிளேஸ் ஆயிட்டாங்க. அங்க உணவு தட்டுப்பாடு ரொம்ப அதிகமா இருக்கு. இதன் மூலமாக குழந்தைகள் நல்ல உணவு கிடைக்காம மால்நியூட்ரிஷன் மூலமாக பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள். எத்தன குழந்தைகள்? 14,000. அப்போ இது வந்து அடுத்த 48 ஹவர்ஸ்ல குழந்தைங்க சாவப் போறாங்க. அதுவும் 14,000 குழந்தைங்க சாவப் போறாங்க அப்படின்னு சொல்றது பொய். தி ஐபிசி ரிப்போர்ட் சேஸ் திஸ் குட் டேக் பிளேஸ் ஓவர் தி கோர்ஸ் ஆஃப் அபௌட் எ இயர், நாட் 48 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி பிபிசியே வந்து மன்னிப்பு கேட்டான். அவர் யுஎன் செக்ரட்டரி பேசுனது பொய்யி. நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி, அதுல உண்மை இல்ல அப்படின்னு சொல்லி இவங்க கிளாரிஃபை பண்ணிட்டாங்க பிபிசி. நம்ம ஊர்ல இருக்கிற எவனாவது மன்னிப்பு கேட்டானா? கேட்க மாட்டான். ஏன்னா இவங்களுக்கு இது ஒரு பிஆர். இது ஹமாஸ்க்கு மிக முக்கியமான ஒரு பிஆர் பூஸ்ட் அவங்களுக்கு. அப்ப என்ன பிரச்சனைனா, இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாட எந்த அளவுக்கு முடியுமோ, அந்த அளவுக்கு இவங்கட்ட இருக்கிற மீடியா பவர பயன்படுத்தி பிபிசி கம்ப்ளீட்டா ஒரு ஒரு ஹமாஸினுடைய ஒரு ஊதுகுழல். ஹமாஸ் சொல்றத இவங்க அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு நியூஸா மாறி போய் பல வருஷம் ஆயிருச்சு. எனக்கு தெரிஞ்சு அல் ஜசீரா அவங்க தான் முழுக்க முழுக்க ஹமாஸினுடைய ஒரு அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பெர்சனா இருந்துட்டு இருக்காங்க. பேருக்கு வந்து நியூஸ் மீடியா. ஆனா அவங்கலாம் கம்ப்ளீட் நான்சென்ஸ். கம்ப்ளீட் லெஃப்டிஸ்ட் மாப் அவங்கலாம். அந்த குரூப் ஹமாஸுக்கு ஆதரவா இருக்கிற அந்த குரூப் நியூஸ் போட்டா பரவால்ல. பிபிசி ஒரு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அப்படின்னு பேர் வாங்குனது. அவங்க நியூயார்க் டைம்ஸ் எல்லாருமே வந்து இப்படிதான். அப்ப இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாடு எந்த அளவுக்கு கொடூரமானது. அவங்க எந்த அளவுக்கு ரத்த வெறி பிடிச்சவங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக மக்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, பீப்பிள் என்ன பண்றாங்க, முக்கியமாக இந்த லெஃப்டிஸ்ட் மீடியா, பீப்பிளுடைய இந்த ஆசைய வந்து பூர்த்தி பண்றதுக்காக நெறைய நியூஸ வந்து ஃபீட் பண்றாங்க. இஸ்ரேல் பத்தி ஒரு சின்ன ஒரு கிளைம் வந்துட்டா போதும். அது உண்மையா பொய்யான்றதெல்லாம் யோசிக்கிறது இல்ல. இவங்களுக்கு ஒரு பசி இருக்கு. இஸ்ரேல வந்து நம்ம வில்லனா காட்டணும். அப்படின்ற ஒரு ஒரு ஆசை இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க, எந்த நியூஸ் வந்தாலும் சரி, அத ஃபில்டர் பண்ணாம, ஃபேக்ட் செக் பண்ணாம, இஸ்ரேல் அப்படின்னாலே கெட்டவங்க. உலகிலேயே ரொம்ப ஒரு குரூவலான ஒரு நேஷன். கொடூரமான மனம் படைச்சவங்க தான் ஜூஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு இம்ப்ரஷன் மக்கள் மத்தியில ஆழமாக பதிய வைக்கப்பட்டிருக்கு. இதுல முக்கியமான விஷயம், ஒண்ணு ஜிஹாடிஸ்ட் குரூப் இருப்பாங்கல்ல, அவங்க ஒரு பக்கம் நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் லெஃப்டிஸ்ட் மீடியாவும் சரி, இது லெஃப்டிஸ்ட் மாப். இந்த 2 குரூப்பும் சேர்ந்து, இந்த 2 பேரும் இவங்க 2 பேரும் இதுல ஒண்ணா கைகோர்த்து, இதுல வந்து செயல்படுறாங்க. இத நம்ம ஒரு சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படி சொல்லலாம். அதாவது இவங்கள பயன்படுத்தி இவங்களும், இவங்கள பயன்படுத்தி இவங்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஜிஹாடிஸ்ட்னுடைய நோக்கம் ஜூஸ அழிக்கணும். அதுக்கு நான் பின்னால வரேன். ஜூஸ அழிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த பப்ளிக்கா அனவுன்ஸ் பண்ணிட்டு தான் அங்க உள்ளயே வராங்க. இந்த வார்க்குள்ள. இன்னொரு பக்கம் லெஃப்டிஸ்ட் மாப். அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா இஸ்ரேல ஒரு செட்டிலர்ஸ், ஒரு கொலோனியல் ஃபோர்ஸஸ் அப்படி பார்க்குறாங்க. பட் உண்மை என்னன்னா, நீங்க இன்னைக்கு அராப் வேர்ல்டுனுடைய மேப்ப பார்த்தீங்கன்னா, அராப் வேர்ல்டுல ஒரு சின்ன ஒரு ஒரு டாட் மாரி தான் இஸ்ரேல் இருக்கும். அத சுத்தி பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் அராப் கன்ட்ரீஸ் தான் இன்னைக்கு இருக்காங்க. அப்போ அராப் கன்ட்ரீஸ் அப்படின்ற பேர் எங்கருந்து வந்துச்சு? இட் ஸ்டார்ட்டட் ஃப்ரம் அரேபியா. இஸ்லாம் தோன்றி ஒரு 1400 ஆண்டுகளுக்குள்ள மொத்த மிடில் ஈஸ்ட்டையும் இவங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து எப்படி அவங்க சமாதானமா பண்ணாங்களா? இதுதான் உண்மையான கொலோனியலிசம். போர் மூலமாக வாள எடுத்துட்டு போயி, வீக்கா இருந்த அந்த ரோமன் எம்பயர். ரோமன் எம்பயர் அந்த பீரியட்ல ரொம்ப வீக்கா இருந்தாங்க. அப்போ வந்து பிசாண்டைன் எம்பயர்ன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு பேரு. அந்த வீக்னஸ பயன்படுத்தி இவங்க அவங்கள அடிச்சு விரட்டிட்டு இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, மொத்த அராப் கன்ட்ரீஸும் இன்னைக்கு அராப் அப்படின்ற ஒற்றை அடையாளத்துக்கு கீழ தான் வந்திருக்கு. இதான் உண்மையான கொலோனியலிசம். இதான் காலனி ஆதிக்கம்.
இவங்க என்ன பண்றாங்க, இஸ்ரேல ஒரு குட்டியோண்டு நாடு. நீங்க மேப்ல பாருங்க. ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு நாடு கம்பேரிட்டிவ்லி. அப்போ இவங்கள நீங்க வந்து கொலோனியலிஸ்ட் அப்டின்ற ஒரு அடையாளப்படுத்தி, காலேஜ் கேம்பஸ்லேருந்து ஆரம்பிச்சு கம்யூனிஸ்ட்காரன், இந்த லெஃப்டிஸ்ட் மொத்தமா எல்லாரும் சேர்ந்து, இந்த 2 பேரும் சேர்ந்து நிக்கிறாங்க இப்போ. அப்ப இஸ்ரேல் பத்தி இஸ்ரேல் அப்டின்னு ஒரு நியூஸ் வந்துருச்சுனாலே, இவங்க அப்படியே பாஞ்சு உள்ள வந்து, "பாத்தீங்களா? இவங்க வந்து குழந்தைங்கள கொல்றாங்க" அப்படின்னு சொல்லி ஃபேக் நியூஸ பரப்பிட்டு இருக்காங்க. ஈவன் ஐநா சபை அவங்க கூட பொய்ய தான் பரப்பிட்டு இருக்காங்க. அந்த பொய்க்கு அந்த பொய்ய மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வேலைய இந்த லெஃப்டிஸ்ட் மீடியாவும், பிபிசி மாதிரியான நியூட்ரல் மீடியா அப்படின்னு சொல்லப்படுற அவங்களும் சேர்ந்து இத பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க பொய் சொல்றீங்க. பொய்ய அடுத்த நாளே வாபஸ் வாங்குறீங்க. நீங்க வாபஸ் வாங்கிட்டீங்க. ஆனா ஒவ்வொரு பொய்க்கும் ஒரு கான்சிக்வென்ஸ் உண்டு. என்ன ஆச்சுன்னா, மே 20 அன்னைக்கு இந்த நியூஸ் வெளிய வருது. யாரோன் லிஸ்டின்ஸ்கி அப்படின்ற ஒரு இஸ்ரேல் எம்பசில வேல பார்க்குற யுஎஸ்ல இஸ்ரேல் எம்பசில வேல பார்க்குற ஒருத்தர். அவர் என்ன பண்றாரு, அவருடைய எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல இது வந்து பொய்யு. 14,000 குழந்தைங்க சாவுறாங்க அப்படின்னு சொல்றது பொய் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட்ட வந்து ரீபோஸ்ட் பண்றாரு. அதுக்கு அடுத்த நாள் மே 21 இப்படி ரீபோஸ்ட் பண்ணிட்டு அன்னைக்கு சாயங்காலம் வாஷிங்டன் டிசில ஒரு மீட்டிங். இவரோட கேர்ள் ஃபிரெண்ட் சாரா மில்கிரம் அப்படின்ற ஒருத்தங்க. இந்த 2 பேரும் அங்க போறாங்க. அட்டெண்ட் பண்ணிட்டு வெளிய வராங்க. வெளிய வரும்போது ஒருத்தன் என்ன பண்றான், இவங்க 2 பேரையும் சுட்டுக் கொல்றான். ஏன் சுட்டுக் கொல்றான் அப்படின்னா, இவங்க வந்து ஜூஸ் அப்படின்ற அந்த ஒரே காரணத்துக்காக. "நீ வந்து ஜூ தானே, நான் உன்ன கொல்லுவேன்." ஏன்னா, கொல்லும்போதும் சரி, அவன அரெஸ்ட் பண்றாங்க போலீஸ். அப்பயும் அவன் சொல்றான், "ஃப்ரீ ஃப்ரீ பாலஸ்டைன்." Free, free Palestine! Free, free Palestine! இது யார் சொல்லுவா? நம்ம ரோட்ல, நம்ம ஊர்லயும் சரி, நம்ம ஊர்ல கம்யூனிஸ்ட்காரன் இருக்கான் தெரியுமா? அவனும் இப்படி தான் பேசிட்டு இருப்பான். "ஃப்ரீ ஃப்ரீ பாலஸ்டைன்" அப்படின்னு பாட்டு பாடுவாங்க. இதனுடைய ஆளா இருந்த ஒருத்தன் தான் அந்த எலியாஸ் அப்படின்றவன். இவன் யார் அப்படின்னா, பார்ட்டி ஃபார் சோஷியலிசம் அண்ட் லிபரேஷன் அப்படின்ற ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி. அமெரிக்காவில் உள்ள ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி. ஒரு ஃபார் லெஃப்ட். அந்த கம்யூனிஸ்ட் கட்சிய சேர்ந்த ஒருத்தன். அப்போ பார்த்தீங்களா, ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட்காரன், கம்யூனிஸ்ட் கட்சிய சேர்ந்தவன். அவன் "ஃப்ரீ பாலஸ்டைன்" அப்படின்னு சொல்லி பாட்டு பாடிக்கிட்டே கோஷம் போட்டுட்டு மக்கள கொல்றான். அப்பாவிகள. அப்ப நான் சொன்னது தானே, ஒரு பக்கம் லெஃப்டிஸ்ட், இன்னொரு பக்கம் ஜிஹாடிஸ்ட். இந்த 2 குரூப்பும் இதுல ஒண்ணா செயல்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்க ஒரு ஃபேக் நியூஸ பரப்புறீங்க. அந்த ஃபேக் நியூஸ இவரு கவுண்டர் பண்றாரு. இவரு இறந்தார்ல, யாரோன் லிஸ்டின்ஸ்கி அவரு. அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தவங்க. அவங்க லைஃப் இப்ப முடிஞ்சு போச்சு. அப்போ இதுக்கு யார் காரணம்? பொய்ய பரப்பிட்டு இருக்கிற, பொய்ய வந்து வெரிஃபை பண்ணாம, இஸ்ரேல் அப்படின்னாலே ஒரு கொலைகார கூட்டம் அப்படின்ற ஒரு இமேஜ உருவாக்கி வச்சிருக்கிற மீடியாவும், இந்த லெஃப்டிஸ்ட்டும், அவங்க கூட ஒண்ணா இருக்கிற இந்த ஜிஹாடிஸ்ட் கூட்டம், இஸ்லாமிஸ்ட் கூட்டம் அவங்க தான் காரணம். அப்ப காசால இப்படி பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுக்கு யார் காரணம்? அப்படின்னா 100% ஹமாஸ் தான் காரணம். ஹமாஸும், அவனை ஆதரிக்கிற இந்த கூட்டமும். நான் ஏன் சொல்றேன்? முக்கியமாக காசால இப்ப மக்கள்லாம் சாகலையான்னா சாகுறாங்க. இது வந்து போர். போர்ல வந்து மக்கள் சாவாங்க. நான் சொல்றது உங்களுக்கு ரொம்ப ஹார்ஷா தெரியலாம். பட் அதான் உண்ம. போர்ல மக்கள் சாவாங்க. அப்போ நீங்க பார்க்க வேண்டியது, போரை ஆரம்பித்தது யார்? இப்ப காசா இருக்கிற கண்டிஷன பார்த்துட்டு எனக்குமே ரொம்ப மனசு வேதனை. நான் உண்மைய சொல்றேன். ஏன்னா, முக்கியமாக கான் யூனிஸ் அப்படின்ற அந்த ஒரு ஏரியா, அப்புறம் ராஃபா. இந்த 2 சிட்டியும் மொத்தமா காலி. அந்த இடமே மொத்தமா சாம்பலும், மண்ணுமா மாறி போயிருக்கு. எனக்கு பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப மனசு வேதனையா இருக்கும். ஏன்? ஏன் இப்படிலாம் பண்ணணும்? இப்ப 2 இனக்குழு அங்க இருக்காங்க. ஒண்ணு அராப்ஸ், அதுக்கப்புறம் ஜூஸ். இந்த 2 பேரும் சைட் பை சைடு ஒண்ணா வாழ்றதுல என்ன பிரச்சனை? இப்ப 2 பேரும் சமாதான பேச்சுவார்த்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பல வருஷமா போய்க்கிட்டு இருக்கு. இன்டர்நேஷனல் கவர்ன்மென்ட்லாம் பல பேர் பேசுனாங்க. பட் நடக்கல. அப்ப என்ன பிரச்சனை? யார் காரணம்? அப்பாவிகள் கொல்லப்படுறாங்களே என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஹேவ் டூ கோ பேக் டூ 2005. 2005ல காசாவ முழுக்க முழுக்க ஹமாஸ் டேக் ஓவர் பண்றாங்க. அங்க இருந்தா இந்த இந்த வார் அப்படின்றது எஸ்கலேட் ஆகுது. அப்ப லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் இந்த ஹிஸ்டரிய நீங்க பார்த்தீங்கன்னா, யார் மேல ஃபால்ட் அப்படின்றது உங்களுக்கு புரியும். முக்கியமாக 2005ல இருந்து இஸ்ரேல் ஹமாஸ் வார் நடந்த எல்லா அட்டாக்ஸ்லயும், எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சு விட்டது யாருன்னா ஹமாஸ் தான். இந்த இயர் 2000 கரெக்ட்டா 2000ல ஆரம்பிச்சு 2005 அந்த 5 வருஷ காலகட்டத்தில இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீன் அந்த 2 குரூப்புக்கு நடுவுல வந்து நெறைய பிரச்சனை பெருசா ரொம்ப பீக்ல போயிட்டு இருந்த காலகட்டம். அந்த போர் உச்சகட்டமா போயிட்டு இருந்த அந்த பீரியட்ல அதாவது பொதுமக்கள்லாம் மோதிக்கிட்டாங்க. அந்த பீரியட்ல 2004ல இவரு அராஃபத் இறந்துடுறாரு. இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு. அது வந்து நம்ம ஊர்ல தீபாவளி டைம். நம்ம ஊர்ல தீபாவளி டைம். அந்த பீரியட்ல 2004ல அவர் இறந்துடுறாரு பிரான்ஸ்ல. உங்களுக்கு தெரியும் PLO பாலஸ்தீனியன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன். அவங்க தான் இந்த போர முக்கியமா கொண்டு போனாங்க. அராஃபத் தான் அத அத நடத்தி கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் அவர் பல பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் வித் கிளின்டன் அவங்கலாம் பேசினதுக்கப்புறம் ஆஸ்லோ கார்ட்ஸ்லாம் போட்டாங்கல்ல. நான் பேசியிருப்பேன். என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோல. இந்த மாரி பல பேச்சுவார்த்தைகள். இது முடிச்சதுக்கப்புறம் அவர் இறங்கி வந்தார்.
ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். எனக்கு தெரிஞ்சு அராஃபத் இருந்திருந்தாருன்னா, இந்த மாரி பிரச்சனை இப்ப நடந்திருக்காது. மை ஒப்பீனியன். அவரும் அவருடைய ஆரம்ப காலமும் இப்படி தான் இருந்துச்சு. ஆனா, அதுக்கப்புறம் மனம் திரும்பி வந்தாரு. அவருடைய மறைவுக்கு அப்புறம் 2005ல அங்க ஒரு எலக்ஷன் நடக்குது. இதே காசா பொதுமக்கள், அப்பாவி பொதுமக்கள் என்ன பண்ணாங்க, ஓட்டு போட்டு யார சூஸ் பண்ணாங்கன்னா, ஹமாஸ. ஸோ 2005ல அவங்க ஆட்சிக்கு வராங்க. 2005 சாரி 2006ல 6 ஜனவரில எலக்ஷன் நடக்குது. அவங்க ஜெயிக்கிறாங்க. அப்ப இஸ்ரேலுக்கு தெரியும். ஹமாஸ் வந்து ஒரு தீவிரவாதி. இதுவரைக்கும் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி நம்ம ஸ்மூத்தா கொண்டு வந்திருக்கோம். இவன் உள்ள வந்தான்னா மொத்தமா முடிச்சு விட்டுருவான் அப்படின்னு சொல்லி நம்பி இவங்க என்ன பண்ணாங்க, வெளிய போய் பேசுனாங்க. யார்கிட்டனா யுஎன், யுஎஸ் அதுக்கப்புறம் EU ஐரோப்பிய கூட்டமைப்பு அங்கலாம் போய் பேசுனாங்க. இப்ப இவங்க என்ன பண்ணாங்க, நேரா ஐநாக்கு போனாங்க. ஐநால அந்த பீரியட்ல கோஃபி அன்னன் அப்படின்ற ஒருத்தர் இருந்தாரு. அவர் தான் செக்ரட்டரியா இருந்தாரு. எனக்கு ரொம்ப புடிக்கும். ஏன்னா இதுவரைக்கும் ஐநாவ லீட் பண்ணி போனவங்கள்ல இவரு முக்கியமான ஒரு ஆள். நெறைய முக்கியமான பல விஷயங்கள் பண்ணியிருப்பாரு. சமாதானத்துக்கான பல விஷயங்கள கொண்டு போயிருப்பாரு. இவர் என்ன பண்றாரு, ஒரு அறிக்கை விடுறாரு. அந்த அறிக்கையில 3 விஷயம் முக்கியமான விஷயம். என்னன்னா, 1 ஹமாஸ் ஆட்சிக்கு வந்துட்டீங்க. உங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். பினான்சியலா நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். நீங்க இந்த 3 விஷயம் பண்ணணும். 1 நான் வயலன்ஸ். இன்னொரு வாட்டி இஸ்ரேல் மேல நீ அட்டாக் பண்ணக்கூடாது. அடுத்து 2வது இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாட நீ அங்கீகாரம் பண்ணி, அவங்க ஒரு நாடு அப்படின்றத நீ அக்னாலட்ஜ் பண்ணணும். நீ ஒரு நாடு, அவங்க ஒரு நாடு. நான் அவங்கள அழிச்சு தீர்ப்பேன். அப்படின்ற மாரி நீ அவங்களுக்கு எதிரா நிக்கக்கூடாது அப்படின்றது 2வது. அடுத்து 3வது இதுவரைக்கும் போட்ட அக்ரீமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீ கீப் பண்ணணும் அப்படின்றது 3வது விஷயம். இந்த 3யும் நீ ஃபாலோ பண்ணனா, நீங்க ஆட்சி அமைச்சுக்கோ. மக்கள் தான் உன்ன சூஸ் பண்ணாங்க. நீ ஆட்சி அமைச்சுக்கோ. ஆனா, இந்த 3யும் நீ ஃபாலோ பண்ணனா, நாங்க உங்களுக்கு துணையா நிப்போம் அப்படின்ற மாரி சொன்னாரு. இப்போ இது நல்ல விஷயமா இல்லையா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஆட்சிக்கு வந்துட்ட. மக்கள் தான் உன்ன அங்க உட்கார வச்சிருக்காங்க. ஓகே ஃபைன். அப்ப என்ன பண்ணணும்? ஒற்றுமையா வாழணுமா இல்லையா? இவன் என்ன தெரியுமா பண்ணான்? அங்கருந்து ராக்கெட் அனுப்பிச்சான். உடனே இந்த விஷயத்த பார்த்துட்டு இருந்தாரு அப்பாஸ். அப்பாஸ் 2005க்கு முன்னால காசா ஸ்ட்ரிப் அண்ட் வெஸ்ட் பேங்க் 2மே அவருக்கு கீழ தான் இருந்துச்சு. மிக முக்கியமான ஒரு பவர்ஃபுல் லீடரா இருந்தாரு. அப்ப அவர் என்ன சொன்னாரு, "கொஞ்சம் மூட்டு சும்மா இருங்க. ஏன்னா நீங்க பண்றதுனால பீஸ் டாக்ஸ் வந்து பாதிக்கப்படுது. சமாதான உடன்படிக்கை நாங்க போட்டிருக்கோம். இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு நாங்க பேசியிருக்கோம். கிட்டத்தட்ட 1990ஸ்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மாரி ராக்கெட்ஸ்லாம் போடாதீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க." அப்படின்னு சொல்லி இவரு அட்வைஸ் பண்ணாரு. யாரு? இஸ்ரேல அழிக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட PLOவினுடைய தலைவர் அப்பாஸ். அவரு சொல்றாரு, "நம்ம பேச்சுவார்த்தை பண்ணி பொறுமையா போயிடலாம்பா." இவன் ஹமாஸ் என்ன தெரியுமா பண்ணான்? 2007ல இப்போ காசாவ வந்து கண்ட்ரோல் பண்ணியிருந்த அப்பாஸ் தலைமையிலான PA பாலஸ்தீன் அத்தாரிட்டி அவங்கள அடிச்சு மொத்தமா விரட்டி விட்டான். இப்ப காசா அப்படின்ற ஒரு பகுதி 2007ல ஹமாஸ் கிட்ட கம்ப்ளீட்டா வருது. அப்பதான் இவங்க என்ன பண்றாங்க 2008ல டனல்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. பூமிக்கு அடியில ஓட்டைய போட்டு உள்ள போயி ஆர்ம்ஸ் கடத்துறது, வெளிய இருந்து இஸ்ரேல அடிக்கிறதுக்கான பொருள வந்து உள்ள கொண்டு வரது, இந்த மாரி வேலைலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி அவங்க ஆரம்பிச்ச உடனே இஸ்ரேல் என்ன பண்ணாங்க 2008ல ஒரு டனல் இருக்கு. அத போய் அடிச்சாங்க. உடனே அவன் என்ன பண்ணான் அங்கருந்து 6000 ராக்கெட்ஸ் ஒரே ஒரு டன்னல். என் ஊருக்குள்ள வருது உன் டன்னல் அப்படின்னு சொல்லி இவங்க உடைச்சப்போ, இவன் அங்கருந்து ராக்கெட் அனுப்பிச்சானா? இதான் முதன் முறையாக நடந்த ஒரு ஒரு வார். உடனே இஸ்ரேல் என்ன பண்ணாங்க, ஆப்பரேஷன் காஸ்ட் லீட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பரேஷன். இவங்க திருப்பி அடிச்சாங்க. அப்போ எப்பவுமே நான் அடுத்து பேச போறதெல்லாம் என்னன்னா, இஸ்ரேல் அப்படின்றது தான் வார முதல்ல ஆரம்பிச்சாங்களா? இல்ல இவங்களா? அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு முறையும் 2007க்கு அப்புறமே ஒவ்வொரு முறையும் லாஸ்ட் ஒரு 18 இயர்ஸாக எல்லா தடவையும் போர ஆரம்பிச்சது யாருன்னா ஹமாஸ் தான். அடுத்து ஒரு 4 வருஷம் கழிச்சு 2012 திருப்பி இவன் என்ன பண்றான், அங்கருந்து ராக்கெட் அனுப்பிச்சு விட்டான். அப்ப என்ன பண்றாங்க, இஸ்ரேல் திருப்பி அடிக்கிறாங்க. ஆப்பரேஷன் பில்லர் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி பேரு. இப்ப இஸ்ரேல் திருப்பி அடிச்சாங்கல்ல, இதுல அகமத் அல் ஜபாரி அப்படின்ற ஒருத்தன். அவன போட்டாங்க இஸ்ரேல் ராணுவம். இவன் ஹமாஸினுடைய ஒரு முக்கியமான ஒரு தலைவர். அவன போட்டு முடிச்சாச்சா? இதுக்கப்புறம் 2014ல இதுவரையும் காசால மட்டுமே இருந்த ஹமாஸ், அவங்களுடைய ஆதரவாளர்கள் இப்ப வெஸ்ட் பேங்க்க்கு போயாச்சு. வெஸ்ட் பேங்க் வந்து இப்போ PA கண்ட்ரோல் இருக்கு. இவன் அங்க போயி, அங்க இருந்து 3 இஸ்ரேல் டீனேஜ் பசங்க. அவங்கள கிட்னாப் பண்ணி அவங்கள கொன்னாங்க. நான் சொல்றது 3 டைம். இப்பவும் இவன் தான் போய் நோண்டுறான். சும்மா இருக்கிறாங்க பொதுமக்கள். அவங்கள கடத்திட்டு போய் சின்ன பசங்க. அவங்கள கொல்றான். உடனே இஸ்ரேல் சும்மா இருக்குமா? அவங்க திருப்பி அடிக்கிறாங்க. உடனே ஐயோ! பொய்யோன்னு அழுவுறது. இதுதான் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் 2021 நல்லா ஞாபகம் இருக்கு. லாக்டவுன் பீரியட்ல. அப்போ என்னாச்சு? ஒரு ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட். ஒரு ஜூக்கும், ஒரு அராப் பீப்பிள்க்குமான ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட். ப்ராப்பர்ட்டி யாருக்கு அப்படின்ற ஒரு பிரச்சனை. அது கோர்ட் கேஸ் நடந்துட்டு இருக்கு. அன்னைக்கு டேட்ல வந்து அதற்கான தீர்ப்பு வரப்போது. அப்ப 2 பேருக்கும் அங்க ஒரு டென்ஷன் அதிகமாகுது. அது ரமதான் மாசம். அல் அக்ஸா மாஸ்க்ல வந்து இவங்க போறாங்க. அராப்ஸ், பாலஸ்தீனியன்ஸ் அவங்க போறாங்க. அப்போ அங்க இஸ்ரேல் போலீஸும் அங்க இருப்பாங்க எப்பவுமே. அப்ப இஸ்ரேல் போலீஸ்க்கும், பாலஸ்தீனியன் பொதுமக்களுக்கும் அங்க ஒரு கிளாஷ் ஆகுது. இவங்க மேல கல்ல கொண்டு எறிறான்.
இவங்க திருப்பி அடிக்கிறாங்க. அப்படியே ஒரு போர் ஆரம்பிக்குதா? இந்த போர் ஆரம்பிக்கும்போது என்ன ஆகுது, இப்ப திருப்பியும் போலீஸ்க்கும், பொதுமக்களுக்கும் ஒரு ஒரு பிரச்சனை ஆகுது. இத ஈஸியா வந்து ரிசால்வ் பண்ணியிருக்கலாம். இவன் என்ன பண்றான், இங்கருந்து இவங்க மேல குண்டு போடுறான். ஹமாஸ் இருக்கான்ல, அவன் இஸ்ரேல் மேல குண்டு போடுறான். அப்போ இஸ்ரேல் என்ன பண்றாங்க, திருப்பி அடிக்கிறாங்க. இப்படி தான் பிரச்சனை போயிட்டு இருக்கு. அடுத்து கடைசியா இப்ப 2023 இப்ப நடந்த லாஸ்ட் ஒரு 5, 6 பிரச்சனையுமே ஆரம்பிச்சது யாருன்னா ஹமாஸ் தான். அப்ப இஸ்ரேல் வந்து கொலை பண்றாங்க அப்டின்னா பொய். சிம்பிளா ஒரு கொஸ்டின் தான். யோசிச்சு பாருங்க. வெஸ்ட் பேங்க்ல யார் இருக்கா இப்போ? அங்கேயும் பாலஸ்தீன் மக்கள் தான் இருக்காங்க. இவங்க இஸ்ரேல் அங்க குண்டு போடுறாங்களா? எப்பயாவது குண்டு போட்டு நீங்க நியூஸ் பார்த்திருக்கீங்களா? கிடையாது. ஏன்னா, அவங்க பீஸ்ஃபுல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவன் இங்க உட்கார்ந்துகிட்டு ஹமாஸ் இவங்கள அடிச்சுட்டே இருக்கான். இவங்க திருப்பி அடிக்கிறாங்க. இவங்க திருப்பி அடிக்கும்போது ஐயோ! புயன்னு கத்துறாங்க. என்னோட பிள்ளைங்க 58 பேர நீ பிடிச்சிட்டு போய் அங்க அடைச்சு வச்சிருக்க. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியாது. நீ அவங்கள குடுத்துட்டு நான் விட்டுர்றேன் அப்டின்றது தான் விஷயம் இப்போ. இப்ப ஆன்கோயிங் வார் எப்ப முடியும் அப்டின்னா, அந்த 58 பேரும் திருப்பி வீட்டுக்கு வந்தாங்கன்னா, இந்த வார் முடியும். இல்லன்னா காசா மொத்தமா காலி தான் ஆகும். இப்ப கூட அந்த குழந்தைங்களுக்கான உணவு தட்டுப்பாடு ஏன் வருது அப்டின்னா, இஸ்ரேல் வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க வழிய. அவங்க சொல்றாங்க, இது வந்து வாஷிங்டன் போஸ்ட்ல வந்த நியூஸ். அவங்க சொல்றாங்க பாருங்க. இஸ்ரேல் டிஸ்கிரைப்ட் தி எய்ட் blockade which began on March 2 as an attempt to force Hamas militants to surrender and release the 58 hostages living and dead still in Gaza. ஒண்ணு ஹமாஸ் வந்து சரண்டர் ஆகணும். இன்னொன்னு நீ அவங்கள விட்டுரு. மொத்தம் 58 பேர். அவங்கள விட்டோம்னா பிரச்சனை முடிஞ்சிரும்ல. அப்ப ஹமாஸ் அப்டின்றது ஒரு டெத் கல்ட். இவங்க சாவை விரும்புகிற ஒரு சாவு கூட்டம். இது ஏன் நான் சொல்றேன்னா, 1988ல ஹமாஸ் ஃபார்ம் ஆனப்போ, அவங்களுடைய நோக்கம் என்ன அப்டின்ற மாரி ஒரு அறிக்கை. தி கவனன்ட் ஆஃப் தி இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் மூவ்மென்ட். இதான் வந்து ஹமாஸினுடைய ஷார்ட் ஃபார்ம். அவன் சொல்றான் பாருங்க. இஸ்ரேல் வில் எக்ஸிஸ்ட் அண்ட் வில் கன்டின்யூ டு எக்ஸிஸ்ட் அன்டில் இஸ்லாம் வில் அப்ளிட்டரேட் இட். ஜஸ்ட் ஆஸ் இட் அப்ளிட்டரேட்டட் அதர்ஸ் பிஃபோர் இட். இஸ்லாம் அப்டின்ற ஒரு மதம், இஸ்ரேல் அப்டின்ற ஒரு நாட்டை அழிக்கும் வரை அது இருக்கும். நாங்க அழிச்சிருவோம். எப்படி மத்தவங்கள நாங்க அழிச்சோமோ, அதே மாதிரி இஸ்ரேல நாங்க அழிப்போம். தி ப்ராஃபட் அல்லாஹ் பிளஸ் ஹிம் அண்ட் கிராண்ட் ஹிம் சால்வேஷன் ஹஸ் செட். இது வந்து முஹம்மது நபி சொன்னதாக ஹதீத்ல இருக்கிற ஒரு சேயிங். அதுல பாருங்க. "தி டே ஆஃப் ஜட்ஜ்மென்ட் வில் நாட் கம் அபவுட் அன்டில் முஸ்லிம்ஸ் ஃபைட் தி ஜூஸ்." கில்லிங் தி ஜூஸ். ஃபைட்னா சும்மா கிடையாது. கில் தி ஜூஸ். வென் தி ஜூ வில் ஹைட் பிஹைண்ட் ஸ்டோன்ஸ் அண்ட் ட்ரீஸ். மரத்துக்கு பின்னாலயும், கல்லுக்கு பின்னாலயும் ஒரு ஜூ மறைஞ்சிருந்து, அப்படி மறைஞ்சிருந்தாலும் நாங்க அவங்கள கொல்லுவோம். அவங்கள கொல்றதுக்கு முன்னால டே ஆஃப் ஜட்ஜ்மென்ட் நடக்காது. கடவுளுடைய செகண்ட் கமிங். இது வந்து ஜூவினுடைய ஒரு பிலீவ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் இது வந்து நம்புவாங்க. கடவுள் மீண்டும் பூமிக்கு வரப்போறார். உண்மையானவங்க யாரு, ஒழுக்கமானவங்க யாருன்னு சொல்லி அவங்கள ஜட்ஜ் பண்ணுவார் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. இதான் உலகத்தினுடைய முடிவு. அப்போ இந்த உலகம் முடியறதுக்குள்ள ஒவ்வொரு யூதனையும் நாங்க கொல்லுவோம் அப்படின்றதாக முகமது சொன்னதாக ஒரு சேயிங் உண்டு. அந்த ஒரு சேயிங்க இவன் இங்க கோட் பண்றான். அடுத்து ரொம்ப முக்கியம். இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் சோ கால்ட் பீஸ்ஃபுல் சொல்யூஷன்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்சஸ் ஆர் இன் கான்ட்ரடிக்ஷன் டு தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் தி இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் மூவ்மென்ட். பேச்சுவார்த்தை, அமைதி பேச்சுவார்த்தை பண்றேன் அப்படின்னு சொல்றதே எங்களுடைய கொள்கைக்கு எதிரானது. நாங்க நம்புற ஒரு விஷயத்துக்கு இது கான்ட்ரடிக்ஷன் சொல்றான் இவன். அப்ப எவன்லாம் பேச்சுவார்த்தை, அமைதி பேச்சுவார்த்தைன்னு எவனும் இங்க வராத. அடுத்து பாருங்க. "தீஸ் கான்ஃபரன்சஸ் ஆர் ஒன்லி வேஸ் ஆஃப் செட்டிங் தி இன்ஃபிடெல்ஸ் இன் தி லேண்ட் ஆஃப் தி முஸ்லிம்ஸ் அஸ் ஆர்பிட்ரேட்டர்ஸ்." இந்த அமைதி பேச்சுவார்த்தையினுடைய நோக்கமே இன்ஃபிடெல்ஸ். இன்ஃபிடெல்ஸ்லாம் யாரு? இஸ்லாம வந்து ஏற்றுக்கொள்ளாதவர்கள். ஜூஸ். இஸ்லாம ஏற்றுக்கொள்ளாத ஒவ்வொருத்தருமே இன்ஃபிடெல்ஸ் தான். அப்ப இவங்கள பொறுத்தவரைக்கும் யாருன்னா, "நீ எல்லாம் எனக்கு அந்நியன். உன்ன வந்து என் நாட்ல செட்டில் பண்றதுக்கான ஒரு ஒரு நோக்கம் தான் இந்த பீஸ் டாக்ஸ் அப்படின்றதெல்லாம். அதனால் நாங்கள் பீஸ் டாக்ஸை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்." அடுத்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். "தேர் இஸ் நோ சொல்யூஷன் ஃபார் தி பாலஸ்தீனியன் கொஸ்டின் எக்ஸெப்ட் த்ரூ ஜிஹாத். இனிஷியேட்டிவ்ஸ், ப்ரொபோசல்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்சஸ் ஆர் ஆல் a வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் வெயின் என்டிவர்ஸ்." நாங்க இந்த பிரச்சனைய முடிக்கிறதுக்கு ஒரே வழி ஜிஹாத் தான். வாட் இஸ் ஜிஹாத்? யாரெல்லாம் நான் முஸ்லிம்ஸோ, முக்கியமா இந்த கேஸ்ல ஜூஸ், நாங்க அவங்கள கொல்லுவோம். இது எங்களுடைய லேண்ட். நீங்க உள்ள வந்திருக்க. நான் உன்ன கொல்லுவேன். அமைதி பேச்சுவார்த்தை, கான்ஃபரன்ஸ் போட்டு நான் பேசுறேன். நான் வந்து ஒற்றுமையா கொண்டு போறதுக்கான விஷயத்த பண்றேன். இது எல்லாமே வேஸ்ட்டு. அவன் ஓப்பனாவே சொல்லிட்டான். எப்பன்னா 1988ல 40 வருஷம் ஆகப்போது. ஆனா இன்னைக்கும் அவன் அப்ப என்ன எழுதி வச்சானோ, அதான் இப்பயும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அவனுடைய கோலே அதான். நானும் செத்து, அடுத்தவனையும் கொன்னு, அப்படித்தான் நான் ஒரு விஷயத்த பண்ணுவேன். அமைதி பேச்சுவார்த்தை நான் பண்ண மாட்டேன் அப்படின்றதுல உறுதியா இருக்காங்க. அப்ப நாங்க ஒரு ஜிஹாத் பண்ண போறோம், ஜூஸ கொல்லப் போறோம் அப்படின்னு சொல்லி ஓப்பனா அனவுன்ஸ் பண்ணிட்டு ஒருத்தன் இருக்கான். இவனை அழிக்காமல் பாலஸ்தீன் மக்களுக்கும், அந்த மிடில் ஈஸ்ட்டுக்கும் ஒரு சமாதானம் வரப்போறது இல்ல. அப்ப இங்க இருந்துகிட்டு ஹமாஸுக்கு ஆதரவா இருக்கிற ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஹமாஸை அழிக்காமல் ஒருபோதும் அங்க போர் நிக்க போறது இல்ல. காசால குழந்தைங்க சாகுறாங்க. அதே நேரம் வெஸ்ட் பேங்க்ல மக்கள் அமைதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். நம்ம வந்து எக்ஸிஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு அவங்களுக்கு புரியுது. அப்ப அமைதி திரும்பணுமா? அன்பு திருப்பி அங்க மலரணுமா அப்படின்னா, ஒரே வழி ஹமாஸ அழிக்கணும். 58 ஹாஸ்டேஜஸ் அவங்க வீட்டுக்கு திருப்பி வரணும். ஒருபோதும் இஸ்ரேல் மேல குண்டு போட்டு, அவங்கள அடிச்சு, அவங்க மக்கள கடத்திட்டு போய் நீங்க ஒண்ணுமே சாதிக்க போறது இல்ல.
நம்ம ஊர்ல இருந்துட்டு, ஹமாஸ் பாருங்க வெற்றி பெற போகுது அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. இட்ஸ் கம்ப்ளீட் டெலூஷன். நடக்கவே போறதில்ல. நீங்க இஸ்ரேல நோண்ட நோண்ட திருப்பி திருப்பி அடிக்க அடிக்க, அவன் இன்னும் தான் அதிகமா குண்டு போடுவான். ஹமாஸ் மக்களுக்கு தான் பாதிப்பு. சாரி காசா மக்களுக்கு தான் பாதிப்பு. ஹமாஸ் அழிய வேண்டிய கேஸ் தான். அவன் சாவுறதுக்கே பொறந்தவன். சாவ தான் போறான். அப்ப நம்ம ஊர்ல ஒரு கேம்பெயின் நடந்துட்டு இருக்கு. இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க. பொய்ய பரப்பிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க உண்மைய படிங்க. வரலாறு ரொம்ப முக்கியம். யார் இந்த வார ஆரம்பிச்சா, யாரு சும்மா இருந்தா அந்த வார் நிக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். வரலாற படிங்க. கண்ண மூடிக்கிட்டு இஸ்ரேல் மேலயும், ஜூஸ் மேலயும் நீங்க ஒரு கோவத்த உள்ள வச்சுக்கிட்டு, வன்மத்த வெளிய கக்கிட்டு இருந்தீங்கன்னா, நோ யூஸ். அமைதி வரணும் அப்படின்றது தான் என்னோட விருப்பம். அமைதி எப்ப வரும் அப்படின்னா, நான் சாவப் போறேன், நான் செத்து நான் உன்ன கொல்லப் போறேன் அப்படின்னு சொல்றவனால, ஒருபோதும் அமைதி வரப்போவது இல்லை. அப்ப ஹமாஸை அழிப்பது மட்டும் தான் ஒரே தீர்வு.